கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. IAGM எக்கோ இந்த வீடியோ காண்கிற யாவரையும் வரவேற்கிறது. உங்கள் எல்லாவருக்கும் கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் பெரிய கடவுள். இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்தும் வருகைக்கு முன்னே நடக்கிற சில சம்பவங்களை குறித்தும் அநேக வீடியோக்கள் இதுக்கு முன்னே நான் பதிவேற்றம் செய்திருக்கிறேன். அந்த வீடியோக்களை எல்லாம் IAGM எக்கோ என்ற பிளேலிஸ்ட் உங்களுக்கு காணலாம். தயவாய் அந்த வீடியோக்களை எல்லாம் கண்டு சத்தியங்களை அறிந்து கர்த்தருக்கென்று வாழும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கடந்த வீடியோவில் இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்னால் நடக்கிற சில அடையாளங்கள் சம்பவங்களாக இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாக முன்னறிவித்தார். அதில் ஒரு காரியம், பூமியில் கொள்ளை நோய்கள் பரவும் என்று இயேசு சொன்னதை குறித்து உள்ள வீடியோவை பதிவேற்றம் செய்திருந்தேன். தயவாய் நீங்கள் அதை பார்க்கவும். ஆனால் இந்த வீடியோவின் மூலமாக இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக நடக்கிற பூமியில் சம்பவிக்கிற இரண்டாவது அடையாளம் கொடிய பஞ்சம். மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 7 ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். பஞ்சங்கள் பல இடங்களில் உண்டாகும். இந்த பஞ்சங்கள் என்று சொன்னால் என்ன? அதற்கு ஒரு விளக்கம் அதிகமாக நமக்கு தேவையில்லை. காரணம், இது சரித்திரத்தில் நாம் எல்லாரும் காண்கிறதும் அறிகிறதுமான காரியமாக. ஆனால் பஞ்சம் என்றால் என்ன? அதோட விளக்கம் என்ன? ஆகார குறைவு, ஆகாரம் கிடைக்க பெறாமல் மனிதன் வியாதி பிடித்து மரணப்பட்டு போகிற ஒரு அனுபவம். அது குறைந்த காலமாகவோ அல்லது நீண்ட காலமாகவோ பூமியில் சம்பவிக்கிறதான விஷயம். அதான் பஞ்சம். ஆகார குறைவு என்பது பஞ்சத்தை எடுத்து காட்டுகிறது. அநேக பஞ்சங்கள் பல காரணங்களால் இந்த பூமியில் சம்பவிக்கிறது. இயற்கை பேரழிவுகள், வறட்சி, பயிர் அறுவடை இல்லாமை, மனிதனால் வருகிற சில சம்பவங்கள், யுத்தங்கள், உள்நாட்டு சண்டைகள், பொருளாதார நெருக்கடிகள், அரசியல் ஆதாயத்திற்கான சில சம்பவங்கள், இப்படிப்பட்ட அநேக காரியங்களால் பூமியில் பஞ்சங்கள் பெருகிறது என்று நமக்கு சொல்லாமலே நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த பஞ்சங்களை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது? பஞ்சங்களை வேதாகமம் 2ஆய் பிரித்திருக்கிறது. 1 உலக பிரகாரமான பஞ்சம், 2 ஆவிக்குரிய பிரகாரமான பஞ்சம். முதலாவது உலக பிரகாரமான பஞ்சத்தை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்பதை குறித்து சற்று உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். வேதாகமம் படிக்கும் போது பழைய ஏற்பாட்டில் முதலாவது பஞ்சம் சம்பவித்தது எங்கே என்று வேதம் சொல்லுகிறது. BC 2700 காலகட்டங்களில் எகிப்தை ஆட்சி செய்த பார்வோரின் காலகட்டம். இந்த காலகட்டத்தில் யாக்கோபின் மகனாகிய யோசேப்பு எகிப்துக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டு இருக்கின்ற காலம். அந்த காலத்தில் 7 வருடம் பூமியில் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று தேவன் பார்வோனுக்கு சொப்பனத்தின் மூலமாக வெளிப்படுத்தினார். அதை யோசேப்பு அர்த்தத்தை விளக்கம் கொடுத்து விவரித்து, அதுக்கு பிறகு அந்த காலகட்டத்தில் 7 வருட கொடிய பஞ்சம் உண்டாயிருந்ததாக ஆதியாகமம் 41:30 43:1 என்ற வசனங்களில் தெளிவாய் காண முடியும்.
இரண்டாவது பிசி 874 முதல் 853 வரை உள்ள காலகட்டங்களில் இஸ்ரவேல் ராஜ்யத்தில் ஆகாப் என்றதான ராஜா ஆட்சி செய்து கொண்டிருக்கிற காலத்தில் எலியா தீர்க்கதரிசியானவன் தன் ஊழியத்தின் பணிவிடை ஓட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் மழை பெய்யாதபடி 3.5 வருடம் கொடிய பஞ்சம் உண்டாயிருந்தது என்று வேதாகமம் சொல்லுகிறது. மூன்றாவது பிசி 893 எலியா தீர்க்கதரிசியின் காலகட்டத்தில் சமாரியாவில் ஒரு பெரிய கொடிய பஞ்சம் உண்டாயிருந்தது என்று 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே நமக்கு காண முடியும். அந்த காலகட்டத்தில் ஒரு கழுதை தலைதானே பயங்கரமான விலைக்கு விற்கப்பட்டதாக காணலாம். பிள்ளைகளை பெற்ற தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை சமைத்து சாப்பிட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்டதான கொடிய பஞ்சம் அந்த காலத்தில் உண்டாயிருந்தது. நான்காவது, எருசலேமில் நேபுகாத்நேச்சார் ராஜா வந்து அதை முற்றுகை போட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாய் கொண்டு போகும்போது எருசலேமில் மகா பஞ்சம் உண்டாயிருந்தது. பிசி 616 காலகட்டங்களில் ஒரு கொடிய பஞ்சம் எருசலேமில் உண்டாயிருந்தது. அந்த பஞ்சத்திலும் அநேக பிள்ளைகள் தாகத்தால் வறண்டு போனார்கள் என்றும் ஸ்திரீகள் தங்கள் பெற்ற பிள்ளைகளை சமைத்து சாப்பிட்டார்கள் என்றும் வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, சரித்திரத்திலும் காண முடியும். அது புலம்பரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களிலும் 4ஆம் அதிகாரம் 2 முதல் 10 வரை உள்ள வசனங்களிலும் படிக்கும்போது அந்த சரித்திரத்தை அங்கே காண முடியும். பழைய ஏற்பாட்டில் மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் ஒரு கொடிய பஞ்சம் சம்பவித்ததாக வேதாகமம் சொல்கிறது. ஏடி 41 முதல் 54 வரை ஆட்சி செய்த ரோமன் சக்கரவர்த்தியாயிருந்த 4வது ரோமன் சக்கரவர்த்தி கிளபதியூர் ராயனுடைய காலகட்டத்தில் ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிருந்ததாகவும் அதை குறித்து ஒரு தீர்க்கதரிசியானவர் முன்னறிவித்தார் என்றும் அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே காண முடியும். இப்படி பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அநேக பஞ்சங்கள் சம்பவித்ததாக வேதாகமம் சொல்லுகிறது. வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த பஞ்சங்களை 3 விதமாக வேறு பிரிக்கலாம். முதலாவது பஞ்சம் என்று சொல்வது ஆகார பஞ்சம். ஆகாரம் கிடைக்காமல் பஞ்சத்தினால் ஜனம் வாடி போகிற அனுபவம். அதை குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுப்புத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து பாவம் செய்தார். நான் அதற்கு விரோதமாய் என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவுகோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். அப்போ முதலாவது விதம் பஞ்சம் என்று சொல்வது ஆகாரம் கிடைக்கப்பெறாமல் இருக்கிற பஞ்சம். வேதாகமம் அதை குறித்து அநேக வசனங்களில் தெளிவாய் சொல்லியிருக்கிறது. ஆனால் சரித்திரம் படிக்கும் போது உலகத்தில் சம்பவித்த மிகப்பெரிய பஞ்சங்கள் சரித்திரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதலாவது ஏடி 1770 காலகட்டங்களில் வங்காளதேசம் அல்லது பெங்காலில் நடந்த ஒரு பெரிய பஞ்சம். இந்த பஞ்சத்து நிமித்தம் ஏதேசம் 1 கோடிக்கு மேற்பட்ட ஜனங்கள் மடமடைந்திருக்கிறார்கள். இரண்டாவது ஏடி 1783 முதல் ஏடி 1784 வரை சலிசா எனதான
தேசத்தில் ஒரு பெரிய பஞ்சம் சம்பவித்தது. இந்த சம்பவம் தெற்கு ஆசியா நாடுகளை முழுவதும் அது பரவினது. இதனுடைய காரணம் ராஜ்யங்கள் முழுவதும் வறட்சி அடைந்ததனால் பஞ்சங்கள் பெருகி போனது. இந்த பஞ்சத்து நிமித்தம் லட்சோப லட்ச ஜனம் மரணமடைந்திருக்கிறார்கள். மூன்றாவது, AD 866 முதல் 68 வரைக்குள்ள காலகட்டங்களில் பின்னிஷ் என்றதான தேசத்தில் பெரிய பஞ்சம் உண்டானது. இந்த பஞ்சம் உண்டானதுடைய காரணம் விளைநிலங்கள் விளைவு இல்லாமல் தோல்வி அடைந்த நிமித்தமாக, வறட்சி நிமித்தமாக பஞ்சம் பெருகினது. இந்த பஞ்சத்திலும் லட்சோப லட்ச ஜனம் மரணமடைந்திருக்கிறார்கள். நான்காவது, AD 1876 முதல் 79 வரை உள்ள காலகட்டங்களில் வடக்கு சைனாவில் ஒரு பெரிய பஞ்சம் உண்டானது. இதனுடைய காரணம் விளைவுகள் இல்லாமல் வறட்சியினால் பெரிய பஞ்சம் உண்டாயினது. இதில் 10 லட்சத்திற்கு மேற்பட்ட ஜனங்கள் மரணமடைந்தார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. ஐந்தாவது, AD 1876 முதல் AD 1878 வரை உள்ள காலகட்டங்களில் இந்தியாவில் ஒரு பெரிய பஞ்சம் உண்டானது. இந்த பஞ்சம் உண்டாக வேண்டிய காரணம் வறட்சியினால் பஞ்சம் உண்டாயினது மட்டுமல்ல, இந்த வறட்சி நிமித்தம் விளைநிலங்களில் இருந்து விளைவிக்கப்படுகிறதான பொருட்களை, விதைகளை கருஞ்சந்தையில் பதிக்கு ஜனம் வைத்து அதை விற்காமற் போனபடினால், வியாபாரம் செய்யாதபடியினால் ஜனங்கள் ஆகாரம் கிடைக்காமல் பஞ்சம் மேலோங்கி பெருகிக் கொண்டிருந்தது. இந்த இந்தியாவில் நடந்த பஞ்சத்து நிமித்தம் 90 லட்சம் ஜனம் மரணமடைந்திருக்கிறார்கள். ஆறாவது, AD 1970 காலகட்டங்களில் வடகொரியா தேசத்தில் ஒரு பெரிய பஞ்சம் உண்டானது. இந்த பஞ்சத்தில் 10 லட்சத்திற்கு மேற்பட்ட ஜனங்கள் மரணமடைந்திருக்கிறார்கள். ஏழாவது, 1921 முதல் 22 வரை உள்ள காலகட்டங்களில் ரஷ்யாவில் ஏற்பட்ட பெரிய பஞ்சம். இந்த பஞ்சம் உண்டாக காரணம் உள்நாட்டு போர் மட்டுமல்ல, இயற்கை பேரழிவுகள் நடந்த நிமித்தம் பெரிய பஞ்சம் உண்டானது. இந்த பஞ்சத்து நிமித்தம் 50 லட்சத்திற்கு மேற்பட்ட ஜனங்கள் மரணமடைந்திருக்கிறார்கள். எட்டாவது, 1932-33 வருடங்களில் சோவியத் ரஷ்யாவில், முக்கியமாக உக்ரைனில் ஒரு பெரிய பஞ்சம் மேலோங்கிற நிமித்தம் 70 லட்சத்திற்கு மேற்பட்ட ஜனங்கள் மரணமடைந்திருக்கிறார்கள். ஒன்பதாவது, 1943 மறுபடியும் வங்காளதேசத்தில், அதாவது பெங்காலில் ஒரு பெரிய பஞ்சம் உண்டாகி அன்றைக்கு 70 லட்சத்திற்கு மேற்பட்ட ஜனம் மரணமடைந்திருக்கிறார்கள். பத்தாவது, 1959 முதல் 1961 வரை உள்ள காலகட்டங்களில் சீனாவில் ஒரு பெரிய பஞ்சம் உடலெடுத்தது. இந்த பஞ்சத்து நிமித்தம் 5 கோடிக்கு மேற்பட்ட ஜனம் மரணமடைந்திருக்கிறார்கள். 11வது, அதே சைனாவில் AD 2020 அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி பிறகு நடந்த ஒரு பெரிய பஞ்சம் உண்டாயிருந்தது. இந்த பஞ்சத்திலும் 3 கோடிக்கு மேற்பட்ட ஜனங்கள் மரணமடைந்திருக்கிறார்கள். இயேசு AD 1ஆம் நூற்றாண்டில் இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று முன்னறிவித்ததுக்கு பிறகு 17ஆம் நூற்றாண்டில் இருந்து இந்த 2020
20-21 நூற்றாண்டு வரைக்கும் உள்ள காலகட்டங்களில் பஞ்சங்கள் நிமித்தம் கோடான கோடி ஜனங்கள் மரணமடைந்திருக்கிறார்கள். இந்த பஞ்சத்தின் காரணம் இயேசு கிறிஸ்து முன்னறிவித்தது போல கர்த்தருடைய வருகைக்கு முன்னாக பல இடங்களில் லோகத்தில் பஞ்சங்கள் பெருகும் என்று இயேசு சொன்னது போல இன்றும் சம்பவித்துக் கொண்டே இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் வேதத்தின் ஒரு உறுப்பாகிலும் உறுப்பினர் வள்ளியாகிலும் புள்ளியாகிலும் இயேசு சொன்ன வார்த்தையின் ஒரு வள்ளியாகிலும் புள்ளியாகிலும் மாறிப்போகிறதில்லை. இயேசுவின் வருகைக்கு முன்னாக பஞ்சங்கள் பெருகும். அது சம்பவித்துக் கொண்டே இருக்கிறது. இனி இந்த பஞ்சங்கள் கடந்து வரவுள்ள காரணங்கள் என்ன? அதில் முதலாவது, இந்த பஞ்சங்கள் கடந்து வருவதற்குள்ள காரணங்களை குறித்து சரித்திரம் என்ன சொல்லுகிறது? உலக மனிதர்கள் சரித்திரத்தில் அவர்கள் சொல்லுகிற முதலாவது காரணம் இயற்கை பேரழிவுகள், வறட்சி, ஜலப்பிரளயம், பயிர் அறுவடை இல்லாய்மை, இப்படிப்பட்ட அநேக காரியங்களால் இயற்கை பேரழிவுகளினால் பஞ்சம் பெறுகிறது. 2, உள்நாட்டு சண்டைகள், பெரிய பெரிய யுத்தங்கள், இதன் நிமித்தமும் உற்பத்தி குறைந்து பண நஷ்டங்கள் உண்டாகி பஞ்சங்கள் மேலோங்குகிறது. 3வது, பொருளாதார நெருக்கடிகள். இந்த பொருளாதார நெருக்கடிகள் வரும்போது பயிர் வகை உற்பத்திகள் குறைந்தும் பொருளாதார நெருக்கடிகள் பெருகியும் பஞ்சம் நேரிடுகிறது என்று சொல்கிறார். 4வது, அரசியல் ஆட்சியாளர்களுடைய சில தீர்மானங்கள், அரசாங்கத்தின் சில பாலிசிகள், இவைகள் நிமித்தமாகவும் பஞ்சம் மேலோங்குகிறது என்று சொல்லப்படுகிறது. 5வது, இயற்கை பேரழிவுகள் என்று சொன்னால் காடுகளை வெட்டி மரங்களை அழித்து விடுவது, மண்ணரிப்பு, மண்ணுகளை அவர்கள் அரித்து எடுக்கிறதும் மட்டுமல்ல, விவசாயம் குறைந்து போகிறது, உணவு உற்பத்தி குறைந்து கொண்டு போகிறது. இப்படிப்பட்ட காரணங்களால் பஞ்சம் பெறுகிறது என்று சரித்திரம் சொல்லுகிறது. ஆனால் பஞ்சம் பெறுகிறதுடைய காரணத்தை குறித்து வேதாகம் என்ன சொல்லுகிறது? அதை குறித்து வேதாகம் அடிப்படையில் சில விஷயங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். பஞ்சத்தை குறித்து, அதனுடைய காரணத்தை குறித்து வேதாகம் என்ன சொல்லுகிறது? முதலாவது காரணம் மழை பெய்யாததின் காரணம். இந்த மழை பெய்யாததுடைய காரணம் என்ன? அதில் 2 காரியங்களை உங்களோடு சொல்லுகிறேன். 1, வானத்தை கர்த்தர் வெண்கலமாக மாற்றுகிறாராம் மழை பெய்யாதிருக்கும்படிக்கு. உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களில், உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழுள்ள பூமி இரும்புமாயிருக்கும். உன் தேசத்து மழையை கர்த்தர் புழுதியும் மண்ணுமாக பெய்ய பண்ணுவார். நீ அழிய மட்டும் அப்படியே வானத்திலிருந்து உன்மேல் இறங்கி வரும். மழை பெய்யாததன் காரணம் 1, தேவன் வானத்தை அடைத்து போடுகிறார். மழை பெய்யாதபடிக்கு வானத்தை இரும்பும் வெண்கலமாக மாற்றி போடுகிறார் என்று வேதம் சொல்கிறது. மழை பெய்யாதனுடைய 2வது காரணம், தேவன் மழை பெய்யாதபடிக்கு அதை தடுக்கிறார் என்று ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறது. இதுவும் அல்லாமல் அற்புகாலம் வர இன்னும் 3 மாதம் இருக்கும் போதே மழையை நான் தடுத்தேன். ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யவும் ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யாதிருக்கவும் பண்ணினேன்.
ஒரு வயலின் மேல் மழை பெய்தது, மழை பெய்யாத மற்ற வயல் காய்ந்து போயிற்று. மழை பெய்யாதனுடைய காரணம் ஒன்று, மழை பெய்யாதபடிக்கு வானத்தை கர்த்தர் வெண்கலமாக மாற்றுகிறார். 2, மழை பெய்யக்கூடாது என்று மழை கர்த்தர் தடுக்கிறார். ஒரு இடத்தில் மழை பெய்யும் போது மறு இடத்தில் மழை பெய்யவில்லை, மறு இடத்தில் மழை பெய்யும் போது மற்ற இடத்தில் மழை பெய்யவில்லை. காரணம், தேவன் மழை பெய்யாதபடிக்கு அதை தடை செய்கிறார். மழை பெய்யாதபடிக்கு தடை செய்ய காரணம் என்ன? ஒன்று, இயற்கையின் மேல், சிருஷ்டியின் மேல் அதிகாரம் உள்ளது பரலோகத்தின் தேவனுக்கு மட்டுமே. மழை பெய்ய வைக்கவும் பெய்யாதிருக்கவும் செய்யவும் மனிதனுக்கு பூமியில் அதிகாரமே கொடுக்கப்படவில்லை. அவனால் செய்யவும் முடியாது. காரணம், இயற்கையை உருவாக்குறது தேவன். பூமியையும் பூமண்டலங்களையும் அண்ட சராசரங்களையும் சகல சிருஷ்டிகளையும் சிருஷ்டித்தது தேவன். அவருக்கு மட்டுமே மழை பெய்ய வைக்கவும் பெய்யாதிருக்க வைக்கவும் அவருக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு. அப்படியானால் மனிதனை அழித்து விடும்படியாக தேவன் மழை பெய்யாதிருக்கும்படி அடைத்து தேவன் மனிதனுக்கு துரோகம் பண்ணுகிறாரோ என்று நியாயமாய் நீங்கள் சிந்தித்தால் தவறிப்போனது. மழை பெய்யாதிருக்கிற கூடிய, தேவன் மழையை தடுக்கக்கூடிய காரணங்கள் எவை? பூமியில் மழையை தேவன் தடுப்பதற்கான 2 காரணங்களில் ஒரு காரணம், ஜனங்கள் தேவனை கைவிட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறபடியினால். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து படித்து பார்க்கும்போது, என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியல் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டுப்போய் அழிய மட்டும் நீ கையிட்டு செய்கிறது எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வரப்பண்ணுவார். 23ஆம் வசனம் 24 வசனத்தில், உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலவும் உனக்கு கீழுள்ள பூமி இரும்புமாயிருக்கும். உன் தேசத்தில் மழையை கர்த்தர் புழுதி மண்ணுமாக பெய்ய பண்ணுவார். நீ அழிய மட்டும் அப்படியே வானத்தில் இருந்து உன்மேல் இறங்கி வரும். அப்படி பூமியில் மழை பெய்யாதபடிக்கு தேவன் தடை பண்ணுகிற காரணம், உண்மையான சத்திய தேவனாய கர்த்தரை மனிதன் கைவிட்டு அவருடைய கற்பனை கை கொள்ளாமல் தேவனுக்கு விரோதமாக வாழுகிறபடியினால் தேவன் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை வெண்கலவும் இரும்புமாக மாற்றுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. மழை பெய்யாதபடிக்கு தேவன் மழையை தடுக்கிறதனுடைய 2வது காரணம், ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறபடியினால். எசேக்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகிய அவர், மனுப்புத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவுகோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். மழை பெய்யாமல் தேவன் தடுக்க காரணம், ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து கொண்டே இருந்தால், பாவத்தின் மிகுதியினால் துரோகத்தின் மிகுதியினால் தேவன் மழையை தடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப மழையை தேவன் சாதாரணமாக தடுக்கிற தேவன் அல்ல. மழை பெய்ய பண்ணுவதே மனிதனுக்காக. பிறகு ஏன் மழையை தடுக்கிறார்? மழையை சிருஷ்டித்த அகிலாண்டத்தை சிருஷ்டித்த ஜீவனுள்ள தேவனை மனிதன் விட்டு தேவனை புறக்கணித்து அவருடைய வசதி கீழ்ப்படியாமல்
விக்கிரகங்களையும் சேவித்து உலகத்திலே மனிதன் பாவத்தை அக்கிரமத்தை நடப்பித்து தேவனை விட்டு பின்வாங்கி போகிறபடியினால் தேவன் மழையை தடுக்கிறார் என்று வேதாகமம் சொல்லுகிறது. மழை பெய்யாமல் பஞ்சம் மேலோங்கிறதனுடைய முதலாவது காரணம் மழை பெய்யாமல் இருக்கிற காரணம். இரண்டாவது காரணம், யுத்தத்தில் மனிதன் அல்லது புருஷர்கள் மரித்து கொண்டு போகிறபடியினால் விவசாயம் செய்ய ஆளில்லாமற் போக நிமித்தமாகவும் பஞ்சம் நேரிடுகிறது என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஓப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன். இது நிமித்தம் சேனலின் கர்த்தருடைய உக்கிரத்தினால் அவருடைய கடுங்கோபத்தின் நாளிலே பூமி தன்னிடத்தை விட்டு நீங்கும்படி வானத்தை அதிர பண்ணுவேன். ஏசாயா தீர்க்கதரிசனம் மூலமாக தேவன் சொல்லும்போது சொல்லுகிறார், பூமியில் புருஷனை மனிதனை ஓப்பீரின் பொன்னை விட அபூர்வமாக்குவேன் என்று சொன்னால் விவசாயம் செய்யும்படி புருஷர்கள் கிடைக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு புருஷர்கள் மரித்து போவார்கள். அது எப்படி மரித்து போகிறார்கள்? அநேக யுத்தங்களில் நிமித்தமாக, காலாக நடக்கிற அநேக யுத்தங்கள் நிமித்தமாகவும் புருஷர்கள் மரித்து போகும்போது விவசாயம் செய்யும்படி புருஷர்கள் குறைபடுகிறார்கள். விவசாய நிலங்கள் அநேக கட்டிடங்களால் எழுப்பப்படுகிறது. விவசாய விளைநிலங்களில் விவசாயம் செய்வதற்கு ஆளில்லாமற் போகிறபடியினால் விவசாய நிலங்கள் பாழாய் கிடக்கிற இடங்களும் உண்டு. முக்கியமாக யுத்தங்களிலும் மற்றும் அநேக காரணங்களாலும் புருஷர்கள் குறைவுபடுவதனால் ஓப்பீரின் தங்கம் கிடைக்க பெற்றால் கூட புருஷர்கள் அவ்வளவு அபூர்வமாய் மாற்றி புருஷர்கள் கிடைக்காமல் இருக்கிற காலம் உண்டாகும் என்று வேதாம் சொல்கிறது. சம்பவித்துக் கொண்டே இருக்கிறது. கலா காலங்களில் அநேக யுத்தங்கள் நிமித்தம் அநேக புருஷர்கள் மடமடைந்து கொண்டிருக்கிறார்கள். புருஷர்கள் இப்பொழுது அரிதாயிருக்கிறது. நம்முடைய காலகட்டங்களில் சில வருஷங்களாக ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போது ரஷ்யாவில் யுத்தம் செய்யும்படியா புருஷர்கள் கிடைக்காமல் இருக்கிறபடினாலும் லட்சக்கணக்கில் ஜனங்கள் மரணமடைந்து போனபடினாலும் புருஷர்கள் போர் வீரர்கள் மரணமடைந்து போன நிமித்தமாகவும் வடகொரியா மற்றுமுள்ள ராஜ்யங்களில் ரஷ்யா இப்போது யுத்த களத்தில் யுத்தம் செய்யும்படியாக யுத்த வீரர்களான புருஷர்களை அவர்கள் வாடகைக்கு எடுத்து யுத்தம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று டெலிவிஷன் மூலமாக, பத்திரிகைகள் மூலமாக, மீடியாக்கள் மூலமாக நாம் கண்கூடாய் கண்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். மட்டுமல்ல, இஸ்ரவேலுக்கும் ஹமாஸுக்கும் மற்றும் முஸ்லிம் ராஜ்யங்களுக்கும் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறபடியினால் ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் புருஷர்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, புருஷர்களை ஓப்பீரின் பொன்னை விட அபூர்வமாக்குவேன் என்று வேதம் சொல்லுகிறது. மட்டுமல்ல, இனி வருங்காலங்களில் புருஷர்கள் கிடைக்க பெறாதபடியினால் குடும்ப வாழ்க்கைகளும் தாறுமாறக்கூடிய காலத்தில் போய் கொண்டிருக்கிறது. அதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கும் போது, புருஷர்கள் குறைந்து போகிற நிமித்தமாக 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை விவாகம் செய்து, நாங்கள் எங்கள் சொந்த கையினால் வேலை செய்து சொந்த அப்பத்தை புசித்து சொந்த வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளுவோம், உன்னுடைய பேர் மட்டும் விளங்க பண்ண வேண்டும் சொன்னால் 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை விவாகம் செய்து பேர் மாத்திரம் இருந்தால் போதும்.
மற்றபடி எல்லாம் அவர்கள் செய்து கொள்வார்கள் என்று 7 ஸ்திரீகளுக்கு ஒரு புருஷன் என்ற நிலைமையில் புருஷர்கள் குறைந்து போவார்கள் என்று வேதாகமம் சொல்லுகிறது. இப்படி வரும்போது குடும்ப வாழ்க்கைகள் தாறுமாறாக்கப்படுகிறது, சந்ததிகள் பெறுகிறது, குறைந்து போகிறது. இது நிமித்தம் ஜனங்கள் குறைந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இப்போதானே ஜனங்கள் குறைந்து கொண்டு போகிறது. ரஷ்யாவிலும் மற்றும் சில ராஜ்யங்களில் ஜனங்கள் குறைந்து போகிற நிமித்தமாக குழந்தைகளை பெற்றெடுக்கும்படி அரசாங்கமே உதவி செய்து அதுக்குரிய வழிமுறைகளை அவர்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதனை தொடருமாயின் எப்படிப்பட்ட நிலைமை கொண்டு சேர்க்கும்? வேதாகம் ஒரு நாள் பொய் சொல்ல, புருஷர்கள் 7 ஸ்திரீகளுக்கு ஒரு புருஷர்கள் என்ற நிலைமையில் உலகம் இப்போது ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்படி வரும்போது விவசாயம் தடைபடுகிற நிமித்தமாக பஞ்சங்கள் மேலோங்கும், பஞ்சங்கள் பெருகிற நிமித்தமாக மன்னங்கள் சம்பவித்துக் கொண்டு வியாதிகள் சம்பவித்து அது பெருகிக் கொண்டே இருக்கும். விவசாயம் குறைந்து போகிற நிமித்தனால் விளைநிலங்களில் இருந்து உற்பத்தி செய்யப்படும் விளைவுகள் குறைந்து போய் இப்போது பிளாஸ்டிக் அரி, சமீபத்தில் நான் வீடியோ பார்த்தேன், பிளாஸ்டிக்கினால் முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய காலகட்டத்தில் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. உற்பத்தி குறையும் போது பஞ்ச மேலோங்கிற நிமித்தமாக பிளாஸ்டிக் அரிகளை சாப்பிட்டு, பிளாஸ்டிக் முட்டைகளை சாப்பிட்டு இனி என்னெல்லாம் பிளாஸ்டிக்கில் உற்பத்தி செய்ய போகிறார்களோ நமக்கு தெரியாது. மட்டுமல்ல, இவைகளை சாப்பிடும் போது மனிதனிட நிலைமை என்ன ஆகும்? எத்தனை மனங்கள் சம்பவிக்கும்? எத்தனை கொடிய வியாதிகள் இன்னும் பெருகிக் கொண்டிருக்கும். உலகத்தில் கோடீஸ்வரர்களாக இருக்கிறவர்கள் மீண்டும் கோடீஸ்வரர்களாக மாறும்படி அவர்களுடைய உற்பத்தி திறன்கள் பெருகிக் கொண்டிருக்குமே அன்றி அவர்கள் பண சம்பாதனம் பெருகிக் கொண்டுமே இருக்குமே அன்றி ஏழைகளான ஜனம், நடுத்தர வர்க்க ஜனம் பஞ்சத்தினால் மரித்து போகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. பஞ்சங்கள் பெருகிறதுடைய 2வது காரணம் விவசாயம் செய்ய போதுமான ஆட்கள் இல்லாமற் போகிற நிமித்தமாகவும், விவசாயம் செய்யப்படாமல் விளைநிலங்கள் எல்லாம் அடிக்கப்பட்டு போகிற நிமித்தமாகவும் பஞ்சங்கள் மேலும். பஞ்சங்கள் பெருகிறதுடைய 3வது காரணம் ஜலப்பிரளயம். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்கள். சேனைகளின் கர்த்தராய் ஆண்டவர் தேசத்தை தொட அது உருகிப்போம். அப்பொழுது அதன் குடிகள் எல்லாரும் புலம்புவார்கள். எங்கும் நதியாய் புரண்டோடி எகிப்தனுடைய ஆற்று வெள்ளத்தை போல் வெள்ளமாகும். அவர் வானத்தில் தமது மேலர்களை கட்டி பூமியில் தமது கீழறைகளை அஸ்திபாரப்படுத்தி சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவர்களை பூமியுடைய விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பஞ்சத்தின் 3வது காரணம் ஜலப்பிரளயம். நாம் வாசித்த வேத பகுதிகளை படிக்கும் போது சமுத்திரத்தில் உள்ள தண்ணீரை வானத்தில் மேகங்களில் கொண்டு வந்து மறுபடி அது பெருமழையாக ஜலப்பிரளயமாக பூமியிலேக்கு ஊற்றுகிற தேவன். இப்ப ஜலப்பிரளயம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. சரித்திரத்திலும் வேதாகமத்தில் படித்து பார்க்கும் போது முதலாவது ஜலப்பிரளயம் என்று சொல்வது ஆதாமிலிருந்து 2000 வருஷங்களுக்கு பிறகு நோவாவின் காலகட்டத்தில் முதலாவது ஜலப்பிரளயம் வந்தது என்று வேதாகமம் சொல்கிறது. சரித்திரமும் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. மனிதனுடைய பாவத்து நிமித்தம், அக்கிரமத்து நிமித்தம் அந்த காலகட்டத்தில் மனுஷனை அழிக்கும்படிக்கு தேவன் வரவிட்ட ஒரு காரியமாக ஜலப்பிரளயம்.
நோவாவின் காலத்தில் ஜலப்பிரளயம் வந்தபோது நோவா உட்பட 8 பேரை தேவன் பேழை மூலமாக பாதுகாத்தாரே அல்லாமல் மற்றுள்ள எல்லா ஜனங்கள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள், பறவைகள் எல்லாவற்றையும் ஜலப்பிரளயத்தால் அழித்து போட்டார். அன்றைக்கு ஏற்றும் பெரிய மலைகளுக்கு மேலாக 13 அடி 4 இன்ச்சு தண்ணீர் உயரத்தில் காணப்படும் அளவுக்கு ஜலப்பிரளயம் பெருகி பூமியில் ஜனத்தை அடித்து போட்டது. அதுதான் முதலாவது ஜலப்பிரளயம். அதுக்கு பிறகு பழையற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் காலாகாலங்களாய் ஜலப்பிரளய நிமித்தம் ஜனங்கள் ஏராளமாக அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். மட்டுமல்ல, சமுத்திரத்தின் தண்ணீரை பூமி மேல் ஊற்றுகிற தேவன் என்று நாம் வாசித்து கேட்டோமே. இது என்ன? மேகங்கள் மூலமாக ஜலப்பிரளயம் வர வைத்தது மட்டுமல்ல, சமுத்திரத்தில் உள்ள தண்ணீரை சுனாமி அலைகள் போலுள்ள கொடும் பெரிய சுனாமிகள் நிமித்தம் அதன் மூலமாக தேவன் கடல் தண்ணீரை பூமியிலேக்கு அனுப்பி லட்சோப லட்ச ஜனம் மனமடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நம்முடைய காலகட்டத்தை நம்முடைய கண்கூடா நாம் கண்டோம். இப்போதும் அநேக ராஜ்யங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. இயற்கை மேல் அதிகாரம் உள்ள தேவன், மழையின் மேல் அதிகாரம் உள்ள தேவன், மேகத்தின் மேல் அதிகாரம் உள்ள தேவன், வானத்தின் மேல் அதிகாரம் உள்ள தேவன் பூமியை ஜலப்பிரளயத்தினால் அழிக்கும் போது, ஜலப்பிரளயம் காரணம் பஞ்சம் மேலோங்கிறது, விவசாயங்கள் அழிக்கப்படுகிறது, விளைநிலங்கள் அழிக்கப்படுகிறது, மனுஷர்கள் அழிக்கப்படுகிறார்கள், பஞ்சம் மேலோங்கிக் கொண்டே இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்னாலே பஞ்சம் பெருகும் என்று இயேசு சொன்னார். இயேசு கிறிஸ்து AD 1 சொன்ன இந்த தீர்க்க தரிசனம் AD 1700 காலகட்டங்களுக்கு பிறகு, அதுக்கு முன்னும் சம்பவித்திருக்கிறது. அதுக்கு பிறகு அநேக பஞ்சங்கள் எழும்பி உலகத்தை வாட்டி வதைத்துக் கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் பஞ்சங்கள் அநேக ராஜ்யங்களில் வாட்டி வதைத்துக் கொண்டே இருக்கிறது. அதனுடைய காரணம் ஒன்று, மழை இல்லை. மழை இல்லாதனுடைய காரணம் தேவன் வானத்தை வெண்கலமாக்குகிறார், மழையை கத்த தடுக்கிறார். அதனுடைய காரணம் மனிதன் தேவனுக்கு விரோதமாக எழும்பி தேவனை கைவிட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறபடியினால் தேவன் மழையை தடுக்கிறார். பஞ்சம் வருவதனுடைய இரண்டாவது காரணம் விவசாயம் தடைபடுகிற நிமித்தமாக, மனிதர்கள் குறைந்து போகிற நிமித்தமாக பஞ்சம் மேலோங்குகிறது. மூன்றாவது ஜலப்பிரளயங்களின் நிமித்தமாக, சுனாமி போலுள்ள கொடும் இயற்கை பேரழிவுகளின் நிமித்தமாக பஞ்சங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது. இந்த பஞ்சங்கள் இனி தொடர்ந்து கொண்டு இருக்குமோ என்று கேட்டால், இயேசு தீர்க்க தரிசனமாய் சொன்னதன்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதனுடைய காரணம் என்ன? மனிதன் தேவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. மனிதன் தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் தேவனை விட்டுவிட்டு பூமியில் உள்ள சிருஷ்டியை ஆராதித்து தேவனுடைய கற்பனை கை கொள்ளாமல் பூமியில் மனிதன் பாவம் செய்து, அக்கிரமம் செய்து, அநீதி செய்து, கொடுமை செய்து தேவனுக்கு விரோதமாக எழும்புகிறபடியினால் தேவன் பூமியில் மழை பெய்யாதபடிக்கு மழையை தடுத்துக் கொண்டே இருப்பார். கர்த்தர் சொன்ன தீர்க்க நிறைவேறிக் கொண்டே இருக்கும். இது சம்பவிக்கும் போது இயேசு கிறிஸ்து வருகை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் தேவனை ஏற்றுக்கொள்வானா? மனித வர்க்கத்தை ரட்சிப்புக்காக அனுப்பின தம்முடைய ஒரே பேரான குமாரன இயேசு கிறிஸ்துவை அங்கீகரிப்பானா? ஏற்றுக்கொள்வானா? தேவன் சொன்ன கற்பனைகளையும் பிரமாணங்களையும் கட்டளைகளையும் ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படி நடப்பானா என்று கேட்டால் நல்லொரு சதமானம் ஏற்றுக்கொள்ளார். தேவன் அங்கீகரிக்க மாட்டார்கள்.
இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி நடக்கும் காலம் வரைக்கும், இயேசு கிறிஸ்து வருகை வரைக்கும் இந்த பஞ்சம் மேலோங்கிக் கொண்டே இருக்கும். கர்த்தருடைய வருகையும் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. இந்த வசனத்தை கேட்கிற என் அருமையான தெய்வ பிள்ளையே, நீ இதுவரைக்கும் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் இயேசு சொன்ன வார்த்தைகள், வசனங்கள் எழுத்தின்படி அப்படியே பள்ளியும் புள்ளியும் தவறாமல் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. நீ இதுவரைக்கும் மனம் திரும்பாவிட்டால் தேவனை நம்பு. சத்திய தேவனாகிய ஒரே பேரான தேவனை நம்பு. உன்னுடைய ரட்சிப்புக்காக இந்த பூமியில் தேவன் அனுப்பின ஒரே குமாரனா இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டு அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு ரட்சிக்கப்பட்டால், அவன் என்று வாழ்ந்தார், கர்த்தருடைய வருகை நாளில் கைவிடப்படாமல் எடுத்துக்கொள்ளப்படவும் ரட்சிக்கப்படவும் முடியும். அல்லாவிட்டால் கர்த்தர் சொன்ன தீர்க்க வசனங்கள் நிறைவேறிக்கொண்டே இருக்கும். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப் போகிறார். கைவிடப்பட்டு போவாய், தள்ளப்பட்டு போவாய், நியாய தீர்ப்புக்கு உட்பட்டு போவாய், நரக தீர்ப்புக்கு உட்பட்டு போவாய். ஆனால் இன்றைக்கு என் சத்தம் கேட்கிற தேவ பிள்ளையே, நீ மனம் திருப்பு, கர்த்தருக்கென்று வா. என்னை கேட்கிற அருமையான விசுவாசிய தேவ ஊழியக்காரர்களே, நமக்கும் கர்த்தர் வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறபடினால் உலகத்தில் நடக்கிற இந்த சம்பவங்களை காணும் போது நம்ம ரட்சிப்பு மிகவும் சமீபமாயிருக்கிறபடினாலும், கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறபடினாலும், அவருடைய வருகைக்கென்று நாம் மென்மேலும் ஆயத்தமாகும். கர்த்தருடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுவோம். அவருக்கென்று வாழுவோம். ஊழியர்களாகிய நமக்கும் கர்த்தர் கொடுக்கப்பட்ட உத்தரவாதமான பொறுப்புகளை, ஊழியங்களை நிறைவேற்றிக் கொண்டு அவருடைய வருகைக்கென்று நாம ஆயத்தப்படுவோம். அநேகரை கர்த்தருக்கென்று கர்த்தர் வருகைக்கென்று ஆயத்தப்படுவோம். கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த பஞ்சம் பெருகினுடைய ஒரே ஒரு காரணத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இனி 2 காரணங்கள் உண்டு. கர்த்தர் சித்தமான அடுத்த ஒளிநாடாவில் அந்த 2 காரணங்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அதுவரைக்கும் கர்த்ததாமே நாம் எல்லாவரையும் பாதுகாத்து வழிநடத்துவாராக. மாரநாதா. May God bless you.